நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகாக கதை சொல்ல வந்தேனுங்க. பட்ட பாட்டு பாட நானும் வந்தேனுங்கோ, படர பாட்ட பாட நானும் வந்தேனுங்கோ. 910 ரூபா கதையை கேளுங்கோ, தொழிலாளர்கள் சொல்லப்படும் கதையை கேளுங்கோ. ஐயா கேளுங்கோ, அம்மா கேளுங்கோ, அண்ணன் கேளுங்கோ, அக்கா கேளுங்கோ. கேளுங்க 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 கேளு. தச்சோம் கெளிச்சோம் சரிகே எம்மட்டு ஓம்பட்டு கெளிஞ்சுது போ. செத்தோம் பழச்சோம் தனசரி ஓந்தலை எந்தல உருளுது போ. ஆஹா பெரியோர்களே, அதாகப்பட்டது கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன், அதாவது 910 ரூபாய் சம்பளக்காரன். சக தொழிலாளர்கள் எல்லாம் ஃபேக்டரி கேட்டிலே நின்று சம்பளத்தை உசத்தி கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கையிலே அவர்களுக்கெல்லாம் கடுக்கா கொடுத்து விட்டு மிடுக்கா போகிறான். எங்க போறான்? போகும்போதே எங்க போறான்னு கேட்டா உருப்பிடுமா? அவன் டாவடிக்க ஓடி போகிறான், தனது காதலியை தேடி போகிறான். மூஞ்சிக்கு மஞ்சா பூசி மயக்கிற பொண்ணு, உன் மொழி ரெண்டும் மிரட்டு தடியும் பொண்ணான கண்ணு. ஏமாங்கா மூஞ்சிக்கு மஞ்சா பூசி மயக்கிற பொண்ணு, உன் மொழி ரெண்டும் மிரட்டு தடியும் பொண்ணான கண்ணு. டவுன் பஸ் போகுதடி காலியா, நாம சினிமா கொட்டா போய் வரலாம் ஜாலியா. டவுன் பஸ் போகுதடி காலியா, நாம சினிமா கொட்டா போய் வரலாம் ஜாலியா. வாங்குறதோ சம்பளம் 910. குடும்ப பாரம் சுமக்க உனக்கு ஏதையா சத்து? ஒன்ன போல தொழிலாளி, ஒன்ன போல தொழிலாளி தெருவில் நிற்கிறான், போராட்ட கொடிய பிடிக்கிறான், சம்பளத்தை வசதி கேட்கிறான். இப்போ உனக்கு காதல் எதுக்கு? அட இப்போ உனக்கு காதல் எதுக்கு? வழி விட்டு ஒதுங்கு, யூனியன் நாளோட இறங்கு, போராட தெருவில் இறங்கு, போராட தெருவில் இறங்கு. காதலியிடம் ஞானோபதேசம் பெற்ற நமது கதையின் நாயகன் தானும் போராட்ட களத்தில் இறங்குகிறார். குறைந்தபட்ச கூலிக்கென்று சட்டம் இருக்குது, அதில் பைசா குறைக்கலாகாதுன்னு திட்டம் இருக்குது. சட்ட திட்டம் 100 இருந்த போதிலும் சிலர் இஷ்டம் போல ஊதியத்தை குறைச்சு வழங்குவார், ஏழையை கடிச்சு முழுங்குவார். இவ்ளோ கம்மியா சம்பளம் தந்து தொழிலாளிக்கு நம்பளம் தந்த பெரிய மனுஷன் யாரப்பா? அது அங்க பாருப்பா. ஆயதனம் ஜீவோம் ஆயதனவான் ஹாதி வெள்ளுடை வேந்தே வாழ்க, வளதொழில் அரசே வாழ்க, தொழில் முனைவா வாழ்க, வியாபார காந்தம் வாழ்க. அது என்னடா அது வியாபார காந்தம்? பிசினஸ் மேக்னெட் போற ஒண்ணு தலையில தலைவா வாழ்க வாழ்க வாழ்கவென்று வாழ்கிய கூவி கூவி வாழ்த்து பாடி அஞ்சு ஒன்றுட்டோம். வாழ்த்து நாங்க எப்போ வாழ்வது, வாழ்வதற்கு எங்கே போவது? என்னன்னு போய் கேளுடா. அவங்களுக்கு நாம கூட்டி கொடுக்கணுமா? அடி செருப்பா. ஐயா அது இல்லைங்கய்யா, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணுமா? ஓ, கொடுக்க முடிந்தது 910 தான், கொடுக்க முடியாதினி ஒரு பைசா சேர்த்துதான். இவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க முதலாளி? I have planned a new venture. All our problems will be resolved in the near future. Whoa, 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 it's a good news at this juncture. Joint venture! மல்டிநேஷனல் கம்பெனியோட அவங்க நாட்டில இருந்து ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு அனுப்புவா. இறக்குமதி பண்றோம், ரீஃபைன் பண்றோம், பேக் பண்றோம், பிராண்ட் பண்றோம், மார்க்கெட் பண்றோம். மார்க்கெட்டிங் ஸ்கோப் இல்லைன்னா வாங்குவோம். இறக்குமதி பண்ண போவது எது?
டீ என்னது? தேயிலை. அது சரி. அது சரி. ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு? அந்த மல்டிநேஷனல் கம்பெனிக்காரன் காக்கா கடி கடிச்சு தருவான். 40% நமக்கு, 60% அவனுக்கு. அப்போ உள்ளூர் தேயிலை விவசாயிகளோட கெதி? அவங்க எக்கடு கேட்டா நமக்கு என்ன? நமக்கு நம்ம வெளிநாட்டு முதலாளிங்க தான் முக்கியம். அவங்களால கிடைக்கிற லாபம் முக்கியம். சதுரங்க ஆட்டத்திலே முதலாளிகள் காய் நகர்த்த தொழிலாளிகள் கைகள் என்ன பூ பறிக்குமா இல்லை காய் பொறுக்குமா? கரைகள் தூங்க விரும்பினாலும் அலைகள் விடுவதில்லை. மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை. ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லை. சொடுக்கி விட்டா எங்கிருந்தோ சாட்டைய, சுத்தி விட்டான் பம்பரமா நாட்டையே. சூட்சம கயிறு எங்கிருந்து நீளுது? அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, பிரான்சிலே, ஜெர்மனியிலே நமக்கு ஒத்தாசைக்கு ஆள் இருக்கிறான். நாம தனிமரம் இல்ல, தோப்பு வைக்க போறோம் பாரு ஆப்பு. நமக்கு தேவை நல்லதொரு முடிவு. இந்த நாடகத்துல மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் தான் நல்ல முடிவு வேணும்னா நாடகக்காரன் நாங்க மட்டும் மனசு வச்சா போதாது. நான், நீ, அவரு, இவரு, அவங்க, இவங்க, அது நாடகத்தை கெடுத்துக்கிட்டு ஆரன் அடிச்சிட்டு கார்ல குறுக்க போறாங்களே இவங்க, நாம எல்லாரும் மனசு வைக்கணும், முடிவு எடுக்கணும்.